ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவாக நேற்றுக்கு நான் வந்து ப்ளவுஸ் பேக் பார்ட் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அது இன்றைக்கி ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இது பிகினராக இருந்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து எப்படி நம்ம அளவுகளை வச்சு மார்க் பண்ணுறதுங்கிறத போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பேக் பார்ட்டை அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நெக்கு இறக்கம், கழுத்தோட இறக்கம் வந்து அதில் 9-8 இன்ச்சு வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம இதில் வைக்க மாட்டோம். அதனால் அந்த இறக்கத்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் நம்ம விட்டுருப்போம் பார்த்திங்களா, கழுத்தோட அகலத்துலேயும் அதில் மார்க் பண்ணிவிட்டேன். ஷோல்டரும் அதே லைன் மார்க் பண்ணிவிட்டேன். ஆம்கோல் வந்து அதே லைன் தான். நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறனோ அதே மெத்தடில் நீங்களும் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பின் வச்சு 2 பேப்பரையும் அப்படியே பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்களுக்கு அது சக்ஸஸாக வந்துருந்துச்சு, கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரோட ஜாயினிங்க்கு அப்புறம் மேலே பிடிச்சது எல்லாமே நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோல் அளவும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது. அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். சிலருக்கு வந்து இது கிராஸாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா சிலர் பாடி சைஸை பொறுத்து இடுப்பு சுற்றலை வந்து கொஞ்சம் நம்ம சுருக்கி வைக்கும்போது இந்த மாதிரி வரும், கொஞ்சம் கிராஸாக வரும். அப்படி வந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கார்னரில் மடிப்பு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி பீஸும் ஊக்கு பீஸும் நம்ம ஊக்கு பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்காக நான் 1/4 இன்ச்சு அங்கே விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கிங் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு எல் டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக இப்படியே மார்க் பண்ண தெரிஞ்சால் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் போட்டு அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை பார்த்து நான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் எல்லா வியூவும் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கு வந்து எவ்வளோன்னு பார்க்கணும், பின்கழுத்து முன்கழுத்து. அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நான் லைன் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் லைனுக்கு ஒரு எல் ஷேப்பு போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய செஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணி போட்டோம் பார்த்திங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் பார்ட்டே தான், அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எனக்கு நான் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இறக்கம் முன்னாடி ரொம்ப இறக்கணுன்னா அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு 6.25 இருந்தது. லாஸ்ட் மெஷர்மெண்ட் வீடியோவில் வந்து நான் இது எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்பக்கம் எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பேக் சைடை விட முன்பக்கம் கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போட போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணலை. குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா ஷேப் உங்களுக்கு முன்பக்கம் ப்ராப்பராக அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ பிகினருக்காக போடுறதுனால நம்ம அதை போட்டுட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக 6.25 இன்ச்சு இல்லை 6.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஓகேவா? அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் போடுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், ஆனால் முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம ட்ரை பண்ண தான் நமக்கு அது வரும். இப்போ நம்ம சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஸ்டிச் பண்ணணும்.
அப்போனா நம்ம அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களாலேயும் ஒரு நல்ல ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த 6.25 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச் இந்த கார்னர்லேருந்து வச்சுட்டு அடுத்தால இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் போட்டு அந்த கர்வை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி டாட்டட் லைன் போட்டுட்டு கனெக்ட் பண்ணாலும் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இந்த எனக்கு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் நெக்ஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுடைய முன்பக்கம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிவாக தான் இருக்கும் ஆம்கோல். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு வச்ச மாதிரியே தான் அதனுடைய 1/2 எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட 1/2 எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல ஷோல்டர் லைனில் அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ரொம்ப குடஞ்சி கட் பண்ணலை. 1/2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப குழிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குடஞ்சி நல்லா கட் பண்ணணுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுட்டு அந்த மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த நம்ம மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம கர்வ் கொடுக்கணும். நீங்கள் மேலேருந்தே கர்வ் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? மிட் பாயிண்ட் அது ஒரு 4 இன்ச்சு கூட விட்டுருங்க. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டுருக்கோங்க. மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கர்வ் கொடுத்து அந்த செஸ்ட் லைனோட ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1/2 இன்ச்சுனா கொஞ்சம் லென்த்தியாக வரும். அவ்வளோதான். உள்ளே குடஞ்சி கட் பண்ணியிருப்போம் ரொம்ப. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது குடஞ்சி வெட்டணுமானா கண்டிப்பாக கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். சரிங்களா? நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இது கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கும் விட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ப்ராப்பராக உள்ளது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு இருந்தது. அந்த 9.25 இன்ச்சை நான் ரெடி ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தானே எடுத்திருக்கோம் ப்ளவுஸில். அதனால் அந்த ரெடி ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து நம்ம 9.25 வைக்கணும். பாருங்கள். இப்போ அந்த மாதிரி ரெடி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 9.25க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கலை, நான் டேரெக்டாக அளவு ப்ளவுஸை போட்டு கட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு 3 மெத்தடில் போடுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து போடுறது, அப்புறம் அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு போடுறது, ஒரு ஃபார்முலா படி 3 ப்ளவுஸ் போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து நெக்கிலேருந்து நம்மளுடைய நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, அதை நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு ஒரு மொத்தம் 8 வருது நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து அதில் 4 ஒரு பக்கத்துக்கு 4 குறிக்கணும். அதில் பாதி குறிச்சிக்கோங்க. சரிங்களா? 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லைன் வந்து எனக்கு 13.5 வந்துச்சு. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்டர் பஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நம்மளுடைய செஸ்ட்டு எந்த பக்கத்தில் முடியுதோ அது வரைக்கும் உள்ளது தான் அண்டர் பஸ்ட்டு. அந்த பஸ்ட்டுக்கு கீழ்ப்பக்கம் வரைக்கும். ஓகேவா? மேலே 9.25 இருந்தது, கீழே வந்து எனக்கு 12 இன்ச்சு வந்திருக்கு. சரிங்களா? நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அதை மெஷர் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சு எனக்கு 12.5 வந்துச்சு. எனக்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்னர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எனக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. அகலம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வந்தது அந்த டாட்டோட உயரம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டும் அந்த நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்டர் பஸ்ட் சொன்ன பார்த்திங்களா, அதையும் நம்ம கீழே மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? 12.5 வந்துச்சுன்னா 12.5, 13.5 வந்துச்சுன்னா 13.5, உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டோட அகலம் ஹைட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு தடவை நான் எப்படி எடுத்தேங்கிறத காமிக்கிறேன். ப்ளவுஸோட உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஊக்கு வைப்போமெல்லாம் அந்த பக்கம் தான் எடுக்கணும். வி பக்கம் எடுக்கக்கூடாது, வி பட்டி பக்கம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ப்ளவுஸை நான் நிறைய தடவை வந்து வியர் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு அது ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த நிப்பிள் பாயிண்ட்டு அந்த டாட் எல்லாம் கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸில் அளவு எடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு
இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பிகினராக இருக்கும்போது இந்த டவுட் வரும். அதனால் இது ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? டாட் நிப்பிள் பாயிண்ட், ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்னா அந்த டாட் நம்ம மேலே பிடிச்சிருப்போம்ல, அது எனக்கு 9.25 வந்தது. கீழே வந்து 12.5 இன்ச் வந்தது. அந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணி காமிச்சது தான் அது. ஓகேவா? நல்லா எடுத்து விட்டுட்டு அது எண்டுக்கு வரைக்கும் நம்ம அளந்துக்கணும். சரிங்களா? 12.5 இன்ச்சு இருந்தது. நான் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு பாருங்கள். 2 டாட்டு. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு. இப்போ கீழே நான் மார்க் பண்ணுறது அண்டர் பஸ்ட் லைனு. ஓகேவா? செஸ்ட்டு முடிகிற இடம். இப்போ அந்த சைட்லேருந்து இந்த நெக்கு பக்கத்துலேருந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அது எனக்கு 8 இன்ச்சு வந்தது. அதில் வந்து 4 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த அண்டர் பஸ்ட் லைன் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தூரம் தான் நம்மளுடைய ஹைட் வரணும். அந்த டாட்டோட உயரம் வந்து இவ்வளோ தூரம் தான் வரும். சரிங்களா? 2.5 இன்ச்சு எனக்கு 2.25 இன்ச்சு வந்தது. அதுதான் நம்மளுடைய டாட்டோட ஹைட்டு. ஓகேவா? இப்போ வந்து நிப்பிள் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பீஸும் அந்த பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதனுடைய அகலம் மார்க் பண்ணணும். டாட்டோட அகலம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொருத்தர் பாடி சைஸை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் போடணும். அதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் இருக்குது. இப்போ நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? அதன்படி தான் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். இந்த டாட் எவ்வளோ பிடிக்கணுங்கிறது தான் நமக்கு சில டவுட்டே வரும். சரிங்களா? இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதோ அதை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு அங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கப் ஷேப்பு ஷார்ப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்தே நம்ம ஹைட்டு அந்த டாட்டோட ஹைட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் எனக்கு என்னென்னா நம்ம இந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு 9.25 எடுத்தோமா, அதிலேருந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 இன்ச்சு இதில் கம்மி பண்ணுறேன். அதாவது ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் வந்துச்சு பார்த்திங்களா, அதிலேருந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து 1 இன்ச் வரைக்கும் நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கம்மி பண்ணலாம். உங்களுக்கு ஷார்ப்பாக எடுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நிப்பிள் பாயிண்ட்லேயே ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு நார்மலாக இருக்கும் கப் ஷேப்பு. உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா அந்த எண்டு வரைக்கும் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? 2.25 2.5 இன்ச்சு வருது. எனக்கு இது சரியாக இருக்கும். நான் அதுபடியே நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த டாட்டு வந்து எவ்வளோ அகலம் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு இந்த பக்கம் 1.25 அந்த பக்கம் 1.25 வருது. நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நமக்கு வந்து மெயினாக என்ன பார்க்கணுன்னா கப் ஷேப் வந்து ஒவ்வொருத்தங்க அப்படி விரும்புவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கப் ஷேப்பை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி நிப்பிள் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? 2.5 இன்ச்சு வருது. அது ஓகே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைப்போம்ல அந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து சென்டர் பார்த்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊக்குப்பட்டிக்கு ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தால ரெடி அளவு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நிப்பிள் பாயிண்ட்டு ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். சரிங்களா? இங்கே கீழ்ப்பக்கமாக மெயின் டாட்டுக்கு நான் 3/4 இன்ச்சு வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய ஹூக்கு பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் நம்ம 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன்.
கம்மி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு வருது. இதில் வந்து நம்ம அரை இன்ச்சு வந்து ரெடி ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து நம்ம ரெடி அளவுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இல்லை 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வந்துடும். அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெடி அளவை முதல்ல 1/4 இன்ச்சு விட்டது நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு லைன் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த லைனில் தான் நம்ம கட்டிங் கொடுக்கணும். கட்டிங் கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக 2 இந்த கரெக்ட் அளவு வரும். சரிங்களா? நம்ம ப்ளவுஸில் எடுத்தது எல்லாமே ரெடி அளவு தான். அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு அந்த சைடில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டாட்டுக்கு நம்ம ரொம்ப பிடிக்க மாட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 2 டாட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோல்லேருந்து டாட் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1லேருந்து 1.25 வரைக்கும் கூட வச்சுக்குவாங்க ஒரு சிலர். நான் வந்து இதிலேருந்து ஒரு இன்ச்சு நான் கால்குலேட் பண்ணுறேன். அந்த நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ண பார்த்திங்களா, அது வரைக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய ஆம்கோல்லேருந்து நான் 4 இன்ச்சு ஹைட்டில் இந்த ஆம்கோல் டாட்டை மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இதுவுமே ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே 2 பக்கமும் 1/4 இன்ச்சு தான். சப்போஸ் உங்களுக்கு இது மார்க் பண்ண மெயினாக நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டாட்டுமே மார்க் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஆம்கோல் டாட்டு மேலேருந்து ஒரு 5 to 6க்குள்ளே தான் வரும். பாடி சைஸை பொறுத்து 5, 5.5 அந்த மாதிரி நீங்கள் 6க்குள்ளே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி தெரிலனா இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு நீட்டாக வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் நீங்களே எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த டாட்டோட இது செக் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கணும். சரிங்களா? ஹைட்டு வந்து கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. அகலமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 எனக்கு இருந்தது. அந்த 1.25 நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? அந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 வச்சுக்கோங்க. இதுவுமே பாடி சைஸை பொறுத்து தான் வரும். இந்த டாட்டுமே எவ்வளோ பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. அது நான் ஃபார்முலா வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம லைனிங் அதாவது அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணுறதில்ல. ஓகேவா? அதனால் இது அப்படியே நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி பண்ணும்போது அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் மெயின் ரீசன். கப்பு ஷேப்பு எப்படி வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வேணும்னா நிப்பிள் பாயிண்டில் மார்க் பண்ணணும். அப்படி வேண்டான்னா கீழே இறக்கி மார்க் பண்ணணும். சரிங்களா? இது கீழே வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சைடு டாட்டு நான் 1 இன்ச்சும் மேலேயும் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். மேலே ஆம்கோல் டாட் வந்து 1.25 வரைக்குமே கொடுக்கலாம். 1.25 1.5 வரைக்குமே கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பப்படி கொடுத்துக்கோங்க. பாடி சைஸை பொறுத்தும் கொடுத்துக்கலாம். இப்படியே நம்ம கட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். சரிங்களா? ஷேப் எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். இந்த இதிலேருந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்லேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கர்வ் ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கமும் நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? சென்டர் டாட்டோட கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கிராஸ் லைனு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் லைன், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். இது என்ன லைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து நம்மளுடைய வெயிஸ்ட் லைனு. சரிங்களா? வெயிஸ்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, பேக் பார்ட்டில் அந்த அளவு இதில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அண்டர் பஸ் லைன் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இப்போ வந்து நான் அளந்து பார்த்தா எனக்கு பட்டியோட பீஸு இப்போ அளந்து பார்த்திங்கன்னா பட்டியோட பீஸ் நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து நம்மளுடைய வெயிஸ்ட்டு வந்து கரெக்டாக வரணும். வெயிஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 8.25 வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் பேக் பார்ட்டில். சரிங்களா? அந்த 8.25 வந்து இந்த டாட்டுக்கு சைட்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைனில் இருக்கணும். இந்த இருக்குல்ல, இந்த 8.25 வந்து
இங்கே இருக்கணும். ஓகேவா, இந்த வெயிஸ்ட் லைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேக் பார்ட்டை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கூட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். அல்லது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் வரும், பேக் வந்து சின்னதாக இருக்கும், அகலம் அந்த மாதிரியெல்லாம் ஆகும். சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் லைனெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணணும். இந்த பக்கம் எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை எடுத்துகிட்டு அடுத்து டாட் நம்ம பிடிச்சிருவோம். அதனால் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த 2.5 இன்ச்சுக்கு அப்படியே இந்த பக்கம் வச்சு அதில் இருந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சு தேவைப்படுது, 8.75 தேவைப்படுது வெயிஸ்ட் ரவுண்டு. அந்த 8.75 வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த 8.75 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த 8.75 வரைக்கும் தான் நமக்கு கரெக்ட் அளவு வரணும். இதை வந்து மேலே செஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதோட கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா, இது வரைக்கும் தான் நம்மளுடைய வெயிஸ்ட் பேண்டு வரணும். நான் ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டேன், நேராக வச்சு போட்டுக்கோங்க. கரெக்டாக தான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் அளவு 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அந்த 1.5 இன்ச்சு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வெயிஸ்ட் பேண்டையும் அந்த டாட்டையுமே கரெக்டாக ப்ராப்பராக மார்க் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக்கு வராது. சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அந்த கோடும் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா, இது ஸ்டிச்சிங் அலவன்ஸு நம்ம 1.5 இன்ச்சு பேக்கில் எவ்வளோ விட்டோமோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கு விடணும். ஃப்ரண்ட்டில் என்ன அளவு விடுறோமோ பேக்கு ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு விட்டோன்னா ஸ்டிச்சிங் அந்த ஸ்லீவுக்கும் அதான் விடணும். சரிங்களா, இப்போது இது வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கர்வியாக கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பு சென்டரில் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா, அந்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினருக்காகவே தான் நான் இவ்வளோ தூரம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இது தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து சிலர் ஃபார்முலா படி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது சில டெய்லர் கடையில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபேஷன் டிசைனிங் முடித்தவங்க தான் மேக்ஸிமம் இந்த மெஷர்மெண்ட்டு பாடியிலேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு முக்கால்வாசி இன்னும் டெய்லர் கடையில் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சே தான் மார்க் பண்ணுறாங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவும் எடுக்கிறதில்ல. சிலர் என்ன பண்ணால் அளவு எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு சிலர் இப்படி பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக ப்ளவுஸை போட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அந்த மெத்தடை நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்காமல் அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே மார்க் பண்ணுறது. ஓகேவா, அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். 3 மெத்தடும் போடுறேன். உங்களுக்கு என்ன மெத்தடு ஒவ்வொன்றிலையும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மெத்தடு ஈஸியாக புரிகிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஷேப்புக்கு அது கரெக்டாக ஃபிட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெத்தட்லேயே கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை கட் பண்ணியாச்சு. அந்த ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. நான் வீடியோ தெரியணுங்கிறதுனால அங்கங்கே இப்படி திருப்பி இது கட் பண்ணுறேன். இதே இது நம்ம கிளாத்தில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே பிளேஸில் இருந்து தான் கட் பண்ணணும். நான் வீடியோ கவரேஜுக்காக அங்கேயும் இங்கேயும் திருப்பிக்கிறேன். சரிங்களா, நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணுறீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து நம்ம தான் அதுக்கு ஏற்ற போல் நம்ம மாற்றிக்கணும். நம்ம அந்த கிளாத்தை பிடிச்சி அங்கேயும் திருப்பினீங்கன்னா மெஷர்மெண்ட்டு மாறிடும். ஓகேவா, இப்போ வந்து பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை அது மேலே வச்சு பாருங்கள். அதில் எக்ஸஸ் வருது பார்த்திங்களா, இந்த கீழே உள்ள எக்ஸஸ் பாயிண்ட்டு தான் நம்மளுடைய வெயிஸ்ட்டு பேண்டு. இதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். எல்லோ கலர் ஃப்ரண்ட் பார்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து மடித்து தைக்க வேண்டியது இருக்குல்ல, அதாவது ஊக்குப்பட்டியெல்லாம் நம்ம வைப்போம் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம மடக்கி விட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிஸ்ட் பேண்டும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். கட்டிங்கு ஸ்லீவ் மட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா,
ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். எப்படி குடஞ்சி கட் பண்ணது எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள். அந்த ஷேப் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணி நம்ம கட் பண்ணால் நமக்கு நீட்டாக வந்துடும். ஓகேவா? இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத், இந்த ப்ளூ கலரில் ஃப்ரண்ட் பேக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம வந்து அந்த அளவை தான் நம்ம பட்டி பீஸுக்கு எடுக்கணும். ஓகேவா? இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம். எனக்கு இதில் வந்து 3 இன்ச்சு இருந்தது. இந்த 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிடலாம். சென்டரில் வந்து எனக்கு 1.25 கிட்ட தான் வந்தது. ஏன்னா கர்வ் வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து விடும்போது அது கரெக்டாக வந்துடும். சைடில் வந்து ஒரு 2.25 கிட்ட வந்தது. சரிங்களா? இந்த அளவை பேஸ் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வெயிஸ்ட் பேண்டோட அகலமும் நீங்கள் போட்டுக்கணும். மேலே 8.5 வச்சுருக்கோமா, 8.25 வச்சுருக்கோமா, இங்கே வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு சேர்த்து 8.25 கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 10 இன்ச்சு போல் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி அட்டாச் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எக்ஸஸாக தான் பட்டி பீஸை விட்டுருக்கேன். கரெக்டாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம். அந்த வெயிஸ்ட் அளவு 8.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதனுடைய நீளத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மடித்து தைச்சிருவோம் நம்ம. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வந்துடும். சரிங்களா? நான் அதை மெஷர் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு 1.25 கிட்ட தான் அதில் வருது. சரிங்களா? இங்கே வந்து 2.25 வருது. சைடில் 3 இன்ச்சு வந்தது. அதை கரெக்டாக வெட்டிட்டு அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். 2.5, 1.25, 2.25 அந்த மாதிரி வந்தது. கீழே வந்து 1 இன்ச்சு லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு புரியலை, அதாவது எப்படி பண்ணீங்கன்னு தெரியலன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு இதை வந்து நான் லைனிங்கில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மேலே 3 இன்ச்சு வந்தது. கீழே வந்து எனக்கு 2 இன்ச்சு வந்தது. அடுத்து சைடில் 2.25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே போட் ஷேப் மாதிரி போட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? மேலே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த வெயிஸ்ட் பேண்டு வந்து கரெக்டாயிடும். அகலம் பார்த்திங்கன்னா நான் 8.25 ப்ளஸ் 1.5 கூட சேர்த்து 10 இன்ச்சாகவே வச்சுட்டேன். கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் விடுறேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக வைக்கக்கூடாது. சென்டரில் கொஞ்சம் குழிவாக தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு டாட் வரும் பார்த்துக்கோங்க. அதனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அந்த பீஸ். ஓகேவா? இந்த பாடிக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அதுலேயும் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அது நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி போட்டுருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் பிகினர்னால நான் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த வீடியோவை ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி 10 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் அதை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. கீப் வாட்சிங். இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜாகவே காட்டுறேன். தேங்க்யூ.